ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச், மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். வடுகப்பட்டி வர்சஸ் குளவாய்ப்பட்டி பிரதீப்போட பிரதீப்போட டீம்னு நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம சேனலோட ஸ்டார்டிங்கில் தான் பிரதீப் குளவாய்ப்பட்டிக்கு விளாண்டதை வீடியோ எடுத்தோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரதீப் ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ அவங்க டீமுக்காக ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இங்கே ஸோ அப்ராடில் இருந்தார். ஸோ அவர் காலில் இன்ஜுரி, அதன் காரணமாக ஸோ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஆட முடியல. ஆனால் அங்கே நிறைய மேட்ச் ஆடிக்கிருந்தார், பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நேரில் பார்க்குறது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கார்த்தியனை ஸோ பைசு வச்சுக்கோங்க அப்படின்னா அவராகவே கூப்பிட்டு வச்சுக்க சொல்லுங்கள் ப்ரோ, கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவுமே ஒரு நெகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரதீப், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ கேப்டா உருண்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருந்தாலும் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ரன் ஓட மாட்டாங்க. டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி ஆஸ்டாருங்க ஒரு 6. ரொம்ப தூரத்துக்கு போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். பிரதீப் பேட்லேருந்தே வர்ற ஃபர்ஸ்ட் ரன்னை 6 மாற்றி கொடுத்துருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன் பெரிய சுற்று சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பேக்கப், ஒரு சிங்கிள். போனி மேட்ச் சொன்ன வந்த மணி. ஃபுல் டாஸ் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. வெரைட்டி ஃபீல்டர் பாலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ணுறாரா, பவுண்டரி போதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டு போட்டாருங்க. நல்லா ஃபீல்டிங்கை போட்டிங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஒரு 2 ரன். நல்ல பேக்கப் எங்க சார். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் மனில் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி. செகண்ட் ஓவர் பட அந்த டீமோட கேப்டன் கார்த்தி வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. குட் ஷாட். கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சு. ஸோ நின்ன இடத்துலேருந்து ஃபுட் ஒர்க்கே இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்காரு. கவர்ஸில் ஒரு 6 பிரதீப் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் இருக்கார் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். தேர்ட் ஒன் ஒரு மினி ஹெலிகாப்டர் மாதிரி ஆனார். தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன். எஸ் 6 போயிருக்கீங்க. ஒரு மினி ஹெலிகாப்டர் பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. இந்த முறை கண்ட்ரி திசையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க 6. இந்த ஓவரில் 3வது 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. லாப்டர் ஒன். இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்கே இந்த ஓவரில் வர்ற 4வது 6 அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட்டி 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை சரியாக மீட் ஆகலை. விகேந்தர் சம்மில் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு விக்கி. டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி. தேர்ட் ஓவர் பட எங்கள் விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் இவரும் அடிச்சாருங்க தன்னோட பங்குக்கு. நானும் அடிக்கிறேங்கிற மாதிரி ஒரு 6 லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. ஸோ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 90 மீட்டர்கிட்ட போய் விழுந்திருக்கும். சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை காலில் பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் பார் தாண்டி போகுதா, விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு மினி ஹெலிகாப்டர் மாதிரி ஆனாருங்க. இதுவும் தாண்டறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. சூப்பரான 6. 6வது 6 5வது 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரதீப். ஒரு மினி ஹெலிகாப்டர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தாண்டுதா, கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க. நல்லா டேக்கானாங்க சந்தோஷ். ஸோ இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் பிரதீப். அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. பட் இன்ஜுரியே இருந்தாலும் டீமுக்காக ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு.
மூணாவதோட லாஸ்ட் 1 பால். கேப்பில் போயிருக்கு. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிளோட நம்ம சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் போட இங்கே சுபாஷ் காலை போட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணார் கீப்பர். பவுலர் கொஞ்சம் கூட வித்தே கொடுக்காம தெளிவாக போட்டிருக்காரு ஒயிட் கோட்டில். செகண்ட் ஒன். கவர்ஸில் தெரிச்சு ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார். சூப்பர் ஃபீல்டிங் எஃபோர்ட். எப்போவுமே ஃபீல்டிங்கில் செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க வடுகப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன். ஒயிட் கோட் வரைக்கும் இழுத்து போட்டார். ஒரு லோ புல் டாஸ். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா. அங்கேயும் ஃபீல்டர் இருக்காருங்க. அதே ஃபீல்டர் தாண்டி போயிட்டார். இந்த முறையும் 2. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் கரெக்டான இடத்துல தெளிவாக போட்டிருக்காரு. லோ கெப்டாக போட்டார். அதன் காரணமாக டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். லோ புல் டாஸ். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாங்களா ஃபீல்டர். பால் வரைக்கும் வந்தார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியலங்க. பவுண்ட்ரி போயிருந்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். லோ கெப்டாக போட்டார். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் ஒரு பால் போட்டிருந்தார். இந்த பால் டாட்டோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 60 ரன் அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பேட். சாரி, இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6. ஃபோன் ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. அதை ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6. சூப்பரான 6 பதிவு பண்ணியிருந்தார் நேருக்கு நேர். செகண்ட் ஒன். சாரி ப்ரோ. கிளாசிக்காக ஆடி இருக்காரு கவர்ஸில். சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் கரெக்டாக ஜம்ப் பண்ணி போஸ்ட்டார் லைனில் வச்சு. நெக்ஸ்ட் ஒன். பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்ட்ரி போகுதா ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாருங்க. நல்லா எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. இந்த பால் ஒரு 2. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்கார் சந்தோஷ். நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். த்ரோக்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க. கீப்பர் 2க்கு த்ரோ அடிக்கவும். இந்த பால் 2. நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை காலில் தான் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அடித்து பார்க்குறாரா. போட்டாங்க சிங்கிள். ஒயிடு போயிருக்கு. லாஸ்ட் ஒன். ரீபால். செம்ம ஹைட்டு. டிஸ்டன்ஸ் இல்லை. கேட்சை பிடிச்சிடுறாங்களா. எஸ், நல்லா டேக்கணுங்க மயிலண்ண. ஸோ இதோட முதல் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 73-74 டார்கெட். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஸோ ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன்ஸ் வடுகப்பட்டில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸு ரொம்ப தூரத்துக்கு 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் 2 பவர் பிளேயில் ஸோ நிர்ணயிக்க போகுது இந்த மேட்ச் எப்படி போகுதுங்கிறத. ஓடி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்குது சசி, நான் சைக்கிளில் சங்கர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி. அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் 1 பவுன்ஸில் பவுண்டரியா. ஃபீல்டர் பாலுக்கு போகிறாரான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கே போனாலும் அதுக்கு முன்னாடியே லைனை தாண்டி போயிடுச்சு பந்து. ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே. அவரோட தேர்ட் ஒன். பாயிண்டில் கட் பண்ணியிருக்காரு. தெரிச்சு போயிருக்கு ஃபாஸ்ட்டாக. ஜெயா விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணுறாரா. போயிடுச்சுங்க பவுண்டரி இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன். கட் பண்ண பார்த்தாரு. செம்ம பேசுங்க. குத்துன இடத்துலேருந்து குயிக்கராக வந்துச்சுன்னு சொல்லலாம் கீப்பர் கைக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகெயின் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் ஒன் மோர். விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஃபீல்டை விரட்டி தான் போகணும். கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா பவுண்ட்ரியா. ஸ்டாப் பண்ணுறாரா. ஸ்டாப் பண்ணுறாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து இது வரைக்கும் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஓவர் இங்கே எண்ட் ஆகிருக்கு. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. ஆச்சுக்கான செகண்ட் ஓவர் போட இங்கே ஜெயா. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக மருகி வந்தாலும் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போனார். ஆனால் பவுலர் கைக்கு தான் பந்து போயிருக்கு. பேட்டில் பட்டு ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. தேர்ட் ஒன். ஒயிட். அகெயின் லோ கேப்டாக வந்திருக்கு. இந்த முறையும் டாட் பால். 3வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே ஜெயா. பாலோட ஃபோர்த் ஒன். சூப்பராக அடிச்சாருங்க கண்ட்ரி திசையில். சான்ஸ் ஃபார் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா. கேட்சான்னு பார்த்தா எனக்கு வெளில தான் கேட்சை பிடிச்சிருக்காங்க. 6 போயிருக்கு இங்கே. சூப்பரா. நெக்ஸ்ட் ஒன். கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்லோயர் போட்டு பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சந்தோஷ் ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரியாக போட்டிருக்காரு. அதன் காரணமாக பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல.
டாட் பாலோட இங்கே ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 18. தேர்ட் ஓவர் போட இங்கே பிரதீப். சான்ஸ் பார் திருகல் பந்து விக்கெட்டுக்கு வாய்ப்பா? எஸ், நல்ல டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரதீப். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் இங்கே சுபாஷ். திருகல் பந்து டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பிளே போட்டாருங்க, ஸ்லோயராக இருந்தாலும். ரெண்டாவது நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் இங்கே கார்த்தி. சூப்பராக அடித்தாருங்க. எக்ஸ்ட்ரா கவர் லீத்தியனில் சான்ஸ் பார் போயிருதா? எஸ், போயிடுச்சு இங்கே. ஸோ கார்த்தி என்ன ஓவரில் பிரதீப் எப்படி அடித்தாரோ அதே மாதிரி பிரதீப் ஓவரில் இங்கே ரிவெஞ்ச் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். கார்த்தி சூப்பரான ஒரு 6. சூப்பரா அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு பிகைன் த ஸ்டம்பில். பவுண்ட்ரி போகாதுன்னு நினைக்கிறேன். பால் ஸ்லோ ஆயிடுச்சு வேகம். 1 2வது ரன்னும் போட்டாங்க. ஏன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார். கேட்சை பிடிச்சிருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. போன பால் நோ பால், அதன் காரணமாக இந்த பாலும் நோ பால் கொடுத்துறாங்க. ஸோ கண்டினியூஸாக 2 ஃபுல் டாஸ் நோ பால், அதன் காரணமாக பவுலர் சேஞ்ச். 2 நோ பால் காரணமாக பவுலர் சேஞ்ச். ரிமினி இருக்க பால் போட இங்கே பிரபு. வைட் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால். பேக் டு பேக். 3 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. படுகப்பட்டி சாரி 3 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் போட இங்கே மணி. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு பிகைன் த ஸ்டம்பில். பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஆளே இல்லை, போயிடுச்சுங்க பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, ஏர்லியாகவே இழுத்து போட்டிருக்காரு ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. எங்கே அடிக்கிறாருன்னு பார்த்தா எங்கேயுமே அடிக்க முடியாது. ஏன்னா 2 பேட்ஸ்மேனும் அவங்களோட எண்டுக்கு சேஃபாக திரும்பி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். சூப்பர் டெலிவரி. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாரு பேக் டு பேக். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் பண்ணல. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக். கன்சிட்டியாக 3 டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே. லாஸ்ட் 1 மோர் அகைன் ஒரு டாட் பால். கன்சிட்டியாக 4வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. இதோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட அருண். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒய்டு பிறகு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். குயிக்கராக வந்துச்சுன்னு சொல்லலாம் குத்தின இடத்துலேருந்து. ஸோ அதிகமாக ஸ்டெப்பெல்லாம் எடுக்கலை. 2 ஸ்டெப்பில் கரெக்டாக பேஸ் ஜென்ரேட் பண்ணி கரெக்டாக போடுறாரு இங்கே பவுலர். செகண்ட் ஒன் விரட்டி ஆட பார்த்தாரு. ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால். பேட்டில் நிற்கு நல்லா டேக்கன். விக்கெட் எடுக்கிறாரு இங்கே யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் சூப்பர் டெலிவரி டாட் பால். போன பாலும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன். 1 மோர் குட் டெலிவரி. சூப்பராக போகிறாரு இங்கே ஒரு யங்ஸ்டர். பேக் டு பேக் டாட் பால். லாஸ்ட் ஒன் ஒயிட் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்கிறாரு யங்ஸ்டர். அகெயின் ஒரு டாட் பால். கன்சிட்டியாக எக்கச்சக்க டாட் பாலோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே குளவாய்ப்பட்டி. ஸோ கடைசி ஓவர் யங்ஸ் இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.